ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ் 500 vlogs கம்ப்ளீட் ஆகிடுச்சு அன்னிட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தெல்லாம் சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க. ஹாப்பியாக இருக்கணும் அக்கான்னுட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தேங்க. எனக்கு ரொம்ப இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் vlogsல ஒரு சிஸ்டர் வந்து அக்கா போத்தி ஸ்வர்ண மஹால் பாடி ஷோரூம்லேருந்து கோல்டு பால்ஸ் டாலர் செயின் இருக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு புரியல. திருப்பி நான் அவங்கள கேட்டுகிட்டே இருந்தேன், எந்த மாதிரி மாடல்மான்னா செயின் ஃபுல்லாக பால்ஸ் வருங்க்கா, டாலர் வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் யூனிக்காக அந்த மாதிரி மாடல்ஸில் காட்டுங்க அக்கான்னுட்டு கேட்டாங்க. ஒருவேளை இதுவாக என்னன்னுட்டு நீங்களும் பாருங்கள். லைட் வெயிட் கலெக்ஷனுங்க, அதிரடியான கலெக்ஷனும். இந்த நெக்லஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, நகாஸ் பேட்டர்னில் அம்மனோட உருவம், அந்த சைடு இந்த சைடு பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. கண்டே மாடல் டைப் பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எவ்வளோ யூனிக்கான டிசைனர் பீஸுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி மாடல் போத்தீஸில் தாங்க நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் லைட் வெயிட்டுங்க, 42 grams பேக் சைடு ஹூக்கோட அந்த லிங்கோட வருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நக்ஷி பால்ஸு ரொம்ப யூனிக்காக இருக்குது, அழகாக இருக்குது. ஒரு செட்டு போட்டால் போதும், கழுத்தில் ஃபில் ஆகுது. அடுத்தது இந்த 3 லேயர்ஸில் பால்ஸ் செயினுங்க. இதுவுமே நக்ஷி பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே லேயரில் பெரிய பெரிய கோல்டு பால்ஸ் வருது. 2 லேயர் வந்து மெலிசா குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு அம்மனோட உருவம் இருக்கிற மாதிரி 39 grams இருக்குங்க. பேக் சைடு அந்த லிங்கோடு சேர்த்து இதுவுமே அழகாக இருக்குது, லைட் வெயிட்டுங்க. இது வந்து நம்ம சந்திரஹாரம் சொல்லுவேன் இல்லை, அந்த மாதிரி பேட்டர்னில் ஆன்டிக் பால்ஸ் செயினுங்க இது. அடுத்தது இந்த செயின் பாருங்கள், டாலர் செயின் அழகாக இருக்குங்க. பெருமாள் நாமம் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நடுவில் அவர் இதயத்தில் லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி சுத்தூர் எமரால்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் பெரிய டாலர் மாதிரி கொடுத்துட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லாங் வியூ பாருங்கள், கீழே அந்த ரைஸ் பால்ஸு ரூபி பீட்ஸ் எல்லாம் தொங்குது, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த டாலரு பாருங்கள், ராதாகிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. அந்த டாலரில் வரும் 3 லேயரில் பால்ஸ், பிளெயின் பால்ஸு, ஆன்டிக் ஃபினிஷிங் தான். அந்த சைடு இந்த சைடு ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. 65 grams அழகாக இருக்குங்க. எவ்வளோ அழகான டீசெண்டான ஒரு பால்ஸு டாலர் செயின்னா இந்த மாதிரி தான் எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சி நின்றுச்சு. அடுத்தது இது ஒரு பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. நடுவில் வந்து சாமி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச முருகர் மாதிரி தெரிகிறாருங்க. அது அந்த சிம்பிள் முருகசாமியா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். எவ்வளோ அழகான பெண்டன்ட்டுங்க, டீசெண்டான லுக் இருக்குது. 46 grams தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நான் லாங் வியூ காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு கீழே அந்த டாலருக்கு கீழே நவரத்னம் வச்சு பண்ணியிருக்காங்க. கோல்டு பால்ஸு ரூபி பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சுங்க, செமையான டாலரு. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ஸ் செயினுங்க. இது 37 grams கிட்ட இருக்குது. நக்ஷி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பெரிய பெரிய பால் வரும், அந்த சைடில் வந்து ஒரு நக்ஷி பால் ஒன்று டமரக்கம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி. அடுத்தது ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி. இந்த மாதிரி எவ்வளோ யூனிக்கான டிசைனர் நக்ஷி பால்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். டீசெண்ட் லுக் இருக்கும். சிம்பிளாக எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வேர் பண்ணிடலாம். அடுத்தது இந்த டாலர் செயின் பாருங்கள், டபுள் லேயரில் கொடுத்துருக்காங்க. 5 பவுன் தான் இருக்குங்க, வேறு லெவல். டாலரில் வந்து சாமி உருவம் அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் எமரால்ட் பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி ரைஸ் பால்ஸ் வருது. லாங் வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. லக்ஷ்மி நாராயண அந்த சிம்பிள்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த 3 லேயர்ஸில் இருக்கிற டாலர், அந்த செயின் டாலர் இல்லாமல் பாருங்கள், 38 grams கிட்ட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ஸ்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஒரு சைடு பெரிய முகப்பு டாலர் மாதிரி அம்மனோட உருவம், ஒரு சைடு குட்டி டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது 44 grams ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனர் பீஸுங்க. பால் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஒரு பிளெயின் பால். அந்த ஃபினிஷிங்கை பாருங்கள், என்னவோ நைஸ் கிளாஸ் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கோல்டு பால்ஸு. இங்கே வந்து அந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த டாலரில் யாருன்னுட்டு எனக்கு கிளியராக தெரியலங்க. சிவபெருமாளா இல்லை நாராயணசுவாமியா என்னன்னு தெரியல. அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் இங்கிருந்து பிளெயின் டாலர் செயின் பார்க்கலாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் கூட கேட்டாங்க அந்த சிஸ்டர். வந்து ஆன்டிக்கில் காட்டுங்க, இல்லை
எல்லோ கோல்டில் இருக்கிற மாதிரி காட்டுங்க அக்கா டாலர் செயின்னு அப்படியே செட்டை ஒட்டின மாதிரி இருக்கணும்னுட்டு கேரளா பேட்டர்ன் மாதிரி காட்டுங்க அக்கான்னு கேட்டாங்க. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 3 சவரன் தாங்க, 1 கிராம் மேல் கொண்டு இருக்குது. இதை இங்கேருந்து எல்லோ கோல்டு பாலிஷில் வருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நம்மளுக்கு சரடு கொத்து மாடல் செயின் பேட்டர்ன்ஸு. பேக் சைடு லிங்க்கு ஹூக் எல்லாம் இருக்கும். டாலர் எம்போஸாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 25 கிராம்ஸ் தான். நம்மளுக்கு நல்லா நக்லிஸ் மாதிரி போட்டிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக 3/4 ஹாரம் மாதிரி கூட போட்டிக்கலாம். அடுத்தது இதில் 3 லேயரில் நம்மளுக்கு செயின் பேட்டர்ன் வருங்க. நம்ம இந்த மாதிரி செயின் தாலி சரடுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி பேட்டர்னு. இது வந்து டாலரு. அதில் வந்து குட்டி குட்டி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 23 கிராம்ஸ் தாங்க இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லாங் வியூ காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டாலர் செயின் பேட்டர்னுங்க இது. அடுத்தது இது ஒரு கல்கட்டா மாடல் டாலர் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஹேங்கிங்கில் செயின் பால்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செயின்ஸ் எல்லாமே சரடு கொத்து மாடலில் கொடுத்துருக்காங்கங்க. யூனிக்காக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும், ஒரு சுடிதார் போட்டாலும், ப்ளைன் சாரீஸ்க்கு, குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். 18 கிராம்ஸ்க்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு நெக் பீஸ் டாலர் செயின் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த டாலர் பாருங்கள். குட்டியாக ரவுண்ட் பேட்டர்ன், சக்கரம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் கோல்டு பால்ஸ் தொங்குது. அழகாக இருக்குது. இதுவுமே 23 கிராம்ஸ் தாங்க இருக்குது. இந்த டாலர் செயினுமே சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த டாலர் செயின். இது வந்து நம்ம அட்டிகை பார்ப்போம் இல்லை, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு உள்ள ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. செயின் பாருங்கள் பட்டையாக இருக்கும். அட்டிகை போடுவோம் இல்லை, ஸ்டோன்ஸ் அட்டிகை, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்கங்க. இது 28 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இதுவுமே லாங் வியூ காட்டுற பாருங்கள். அழகாக இருக்கும். அப்படியே நக்லிஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அடுத்தது இது ஒரு திலகம் ஷேப் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க. அந்த கோல்டு பால்ஸ் வந்து அங்கங்கே ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் பாருங்கள். பால்ஸுக்கு செயினு ப்ளஸ்ஸு அந்த ஹூக் எல்லாம் மாட்டுறது. 37 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இந்த டாலர் எம்போஸாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் கேரளா மாடலில் அவங்க போடுவாங்க. நடுவில் ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. அடுத்தது இது சாண்ட்பாலி மாடலில் டாலர் கொடுத்துருக்காங்கங்க. கோல்டு பால்ஸ் வரும், ப்ளைனாக வரும். செயின் வந்து சரடு கொத்து மாடல். 23 கிராம்ஸ் தாங்க. 3 பவுனுக்கே சூப்பரான ஒரு நெக் பீஸு. இது எல்லாமே பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் தாங்க இருக்குது. அழகாக இருக்குது எல்லாமே. அடுத்தது இது ஒரு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்கட்டா மாடல் டாலர் செயின் தான். இதுவுமே 23 கிராம்ஸ் தான் இருக்குது. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வரும். டாலர் எம்போஸாக கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக அப்படியே கழுத்தில் போட்டால் கோல்டாகவே வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அழகாக இருக்கும். அடுத்தது இதுவுமே ஒரு சாந்த்வாலி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடு வந்து ஒரு 3 செயின் ஒட்டின மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சாந்த்வாலி மாடலில் மேலே ஒரு குட்டி ஹேங்கிங்கில் ஒன்று தொங்குது டாலரில். கீழே ஒன்று டாலரில் கோல்டு பால்ஸ் தொங்குற மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது கேரளா மாடல் நக்லிஸ் கேட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒன்று தான் இருந்துச்சுங்க. இன்னும் நிறைய இருக்குது அந்த சைடுன்னுட்டு சொன்னாங்க. நான் வந்து இது இந்த மாடல் இருக்குன்னுட்டு காட்டுறதுக்காக ஒன்று தான் எடுத்து காட்டினேன். இருக்குது 19 கிராம்ஸில் மாங்காய் மாடல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். கேரளா மாடல் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஆடி ஆஃபர் போத்தீஸில் போட்டாங்களா சிஸ்டர்னு கேட்டாங்க. இன்னும் எனக்கு மெசேஜ் வரலங்க. ஆடி ஆஃபர் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நான் கம்பல்சரி ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நேற்று கொடுத்த அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 ஹாப்பியாக நன்றி சொல்லிக்கிறேங்க. உங்களால் தான் எனக்கு 500 vlog முடிஞ்சிடுச்சு, ரீச் ஆகிடுச்சேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தாங்க. எல்லோரும் நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட எப்பவுமே வேண்டிக்கிறேன். பாய், டேக் கேர்.